மேட்ரிக்ஸ்க்கான கோட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த கோட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம மேனுவலாக நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 இதான் உங்களோட ஃபஸ்ட்டு ரோ. அதை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிடுங்க உங்கள் மேட்ரிக்ஸுக்கு. ஸோ செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் காலமாக மாற்றிடுங்க. அதாவது ஏ ஆஃப் ஐஜே பார்த்தீங்க, சாரி பி ஆஃப் ஐஜே பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஜேஐயா இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, பியில் பார்த்தீங்கன்னா 0,0 இருக்கிறது இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பொசிஷன் எழுதுறேன், இது நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ 0 1 0 1 2 0 1 2 0 1. ஸோ 0 0 விட்டுருங்க, டயகனல்ஸ் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ 0 0ல் இருக்கிறது இங்கேயும் 0 0ல் தான் இருக்கும். 1 1ல் என்ன இருக்குது, 5 இருக்குது. இங்கேயும் 1 1ல் 5 தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ரிமைனிங் பொசிஷன் நம்ம எடுக்கலாம். ஸோ பி ஆஃப் ஐ கமாசி உங்களோட ரிசல்டன் மேட்ரிக்ஸில் 0 1 என்னம்மா ஆன்சரு 4ஆ? அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸில் 1 0ல் அந்த வேல்யூ இருக்கும். கரெக்டானு பாருங்க, 1 0ல் 4 இருக்குது. யா, இன் திஸ் வே இட் ஒர்க்ஸ். ஸோ அதனால தான் நம்ம இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதுறோம். ஸோ இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஜேன்னு இருக்குது, இங்கே ஜேஐன்னு வரும். ஸோ ஜேஐன்னு நம்ம போகிறது நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம எப்படி கோடிங்கில் எழுதுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இப்படி தான் நம்ம வந்து அரே வந்து டிக்ளேர் பண்ண நம்ம வந்து பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் செஷன்ஸில். ஓகேவா? ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அரேஸ்னா என்ன, அடுத்து 1 டைமென்ஷனல் அரேனா என்ன, 1 டைமென்ஷனல் அரேக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் 2D அரேனா என்ன, 2D அரேக்கு மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்த்தோம், மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன், மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன் அந்த வீடியோலே. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், இப்போ டிரான்ஸ்போஸ் பார்க்குறோம். பாசிபிளி நெக்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவா காலமாக எழுதுங்க 1 2 3, செகண்ட் ரோவா காலமாக எழுதுங்க 4 5 6. ஸோ 2/3ன்ற 2x3ன்றதான் என்னோட இனிஷியல் ஆர்டர். அப்போ மாற்றி எழுதும்போது 3x2 மாறும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அரே கிரியேட் பண்ணிக்கிறோங்க. ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப். ஸோ இப்போ நான் என்ன வேல்யூ உள்ளே போடுவேன். ஸோ இந்த 3ன்றது என்னது நமக்கு ஆக்சுவலி, இந்த 3ன்றது இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் சைஸ் தானே இந்த 3. அதனால் ஏ ஆஃப் 0 டாட் லென்த். ஸோ ஈவன் நீங்கள் ஏ ஆஃப் 1 கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏ ஆஃப் 0ல் எத்தனை காலம் இருக்குதோ அதே நம்பர் ஆஃப் காலம் தானே ஏ ஆஃப் 1லையுமே இருக்க போகுது. டைமிங் நான் ஏ ஆஃப் 0னே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நம்ம 2 போடணும். இந்த 2 என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏ டாட் லென்த் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட சி மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம லூப்பில் எழுதுவோம், ஏன்னா நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூ நம்ம ஃபில் பண்ணோம். சி ஆஃப் 0,0, சி ஆஃப் 0,1, 1,0, 1,2, 2,1, 2,2, 2,0, 2,1. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ இஸ் லெஸ் தேன், இங்கே நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏ ஆஃப் 0 டாட் லென்த். அப்போனா ஐ வந்து 3 வேல்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? என்னென்ன வேல்யூ, 0 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு 0, ஜே இஸ் லெஸ் தேன் ஏ டாட் லென்த், ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஜே எத்தனை வேல்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஏ டாட் லென்த்னா 2, அப்போ 0 1. இப்போ உங்களுக்கு ஐஜே எப்படி இருக்குது, 0 0 0 1 1 0 1 1, நெக்ஸ்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், 2 0 2 1. ஸோ கரெக்டாக நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் வருது பாருங்களேன், 0 0 0 1 1 0 1 1 2 0 2 1. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம சி ஆஃப் ஐஜே போடுறோம். சி ஆஃப் ஐஜேல என்ன வேல்யூ இருக்கணும், ஏ ஆஃப் ஜேஐ இருக்கணும். இது எப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு 1 0ல் இந்த வேல்யூ இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அது 0 1ல் வேணும். ஸோ அப்போனா நான் மாற்றி தானே எழுதணும். அதர்வைஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், எனக்கு 1 0ல் இந்த 4 வரணும், 0 1ல் இந்த 4 வரணும். அப்போ அதில் உள்ள 1 0 வேல்யூ தான் நான் எடுக்கணும். இங்கே 0 1னா அங்கே உள்ள 1 0. ஸோ அதுதான். ஓகேவா? நல்லா பாருங்க, சி ஆஃப் 0 1 என்ன நமக்கு இருக்கு, இங்கே 0 1ல் 4 இருக்கு. அப்போ அங்கே என்ன இருக்கும், 1 0ல் தான் அந்த 4 இருக்கும். ஸோ அப்படியே உல்டாவாக வருது பாருங்க. அதனால தான் நம்ம இங்கே ஐஜேக்கு பதிலாக
இங்கே உல்ட்டாவாக எழுதியிருக்கோம். அப்போனா தான் அது கரெக்டாக வரும். இதை நான் உங்களுக்கு தியரிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ கோடிங்கில் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். பிஃபோர் ரன்னிங் இது ப்ரீவியஸ் அவுட்புட். ஸோ டோன்ட் வரி. ஸோ அப்படியே நம்ம இங்கேயே ரன் பண்ணிடலாமே. system.out.println C of ij. ஸோ இங்கே system.out.println. ஸோ பிஃபோர் ரன்னிங் நம்ம ஒரு மெசேஜ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வேறு மேட்ரிக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து லெட்ஸ் டேக் 2x2 ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓ பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். ஸோ கேன் யூ see that 1 2 வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அது நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு காலமாக வந்துருக்குது. 4 5 செகண்ட் ரோ நமக்கு செகண்ட் காலமாக வந்துருக்கு. யா இதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்.